பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்புக்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. தொடரான அரபு இலக்கண பாடங்களில் இன்று மற்றொரு பாடத்தில் சந்திக்கிறோம். பாடத்துடைய தலைப்பு அல் மன்கூசு வ அஹ்வாலு அராபிஹி. அல் மன்கூசு என்றால் அல் இஸ்முல் மன்கூசு, குறைக்கப்பட்ட பெயர்ச்சொல். வ அஹ்வாலு அராபிஹி, மேலும் அதனுடைய ஏராபுடைய நிலைமை. அந்நஹுல் வாலிஹ் என்ற நூலின் மர்ஹலா இப்திதாயியா, ஆரம்ப நிலையின் இரண்டாவது பாகத்தில் இன்றைய பாடம் நடைபெறுகிறது. முந்தைய பாடத்தில் அல் மக்சூர் என்ற தலைப்பில் பார்த்தோம். இன்றைய பாடத்திலே அல் மன்கூஸ் என்று பார்க்கிறோம். இந்த இரண்டுக்கும் இடையில் உள்ள சொல் ரீதியான வித்தியாசங்கள் என்ன என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். முதலாவது, அல் மக்சூர் என்றால் சுருக்கப்பட்டது என்பதை நாங்கள் பார்த்தோம். எதை சுருக்கப்பட்டது என்றால், யாராபுடைய ஹரக்கத்துகளை சுருக்கப்பட்டது அல்லது தடுக்கப்பட்டது என்று சொல்லலாம். குசிரத் ஹரக்காத்துல் யாராப், யாராபுடைய ஹரக்கத்துகள் சுருக்கப்பட்டது என்றால் ஹொபிசத், தடுக்கப்பட்டது என்பதுதான் அதனுடைய சரியான பொருள். அல் மக்சூர் என்றால் சுருக்கப்பட்டது என்றால் தடுக்கப்பட்டது. யாராபுடைய ஹரக்கத்துகள், ரஃபூக்கு அடையாளமாக லம்மாவும், அடுத்தது நஸ்புக்கு அடையாளமாக ஃபத்ஹாவும், ஜர்ருக்கு அடையாளமாக கஸ்ராவும் இங்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக, நஜல் ஃபதா மினல் கரக்கி என்பதிலே, அல் ஃபதாவிலே வரவேண்டிய ரஃபூக் அடையாளமான லம்மா தடுக்கப்பட்டிருக்கிறது வெளியாகுவதிலிருந்து. அதே போன்றுதான் நஜ்ஜைத்துல் ஃபதா மினல் கரக்கி என்பதில் அல் ஃபதா என்ற நஸ்பு செய்யப்பட்ட மஃபூல் பிஹியாக இருக்கக்கூடிய அந்த சொல்லில், மக்சூரான இஸ்மிலே நஸ்புக்கு அடையாளமான ஃபத்ஹா வெளியாகுவது தடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ரதீத்து அனில் ஃபதா, வாலிபனை பொருந்தி கொண்டேன் என்பதிலே அல் ஃபதாவிலே ஜர்ருக்கு அடையாளமான கஸ்ரா வெளியாகுவதிலிருந்து அந்த இஸ்ம் தடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அது மக்சூர் ஆகும். யாராபுடைய ஹரக்கத்துகள் சுருக்கப்பட்டிருக்கிறது, தடுக்கப்பட்டிருக்கிறது என்பது பொருளாகும். ஆனால் அந்த அல் மன்கூஸ் என்ற இன்றைய பாடத்தில் வரக்கூடிய சொல்லுடைய பொருள் குறைக்கப்பட்டது. எதை குறைக்கப்பட்டதென்றால், அங்கு 3 ஏராபுடைய நிலைமைகளிலே நஸ்புக்கு அடையாளமான ஃபத்ஹா வெளியாகும். ஆனால் ரஃபூக் அடையாளமான லம்மா வெளியாகாது. லம்மா குறைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் இந்த இடத்தில் அல் நதர்து இல் அல் ஜானி என்பதிலே ஜர்ருக்கு அடையாளமான கஸ்ராவும் வெளியாகாமல் அதில் குறையுள்ளதாக இருக்கிறது என்பது கவனிக்கத்தக்கதாகும். அந்த இடத்தில் அந்த 2 யாராபுடைய ஹரகத்துகள் குறையுள்ளதாக இருக்கிறது. ஃபர்ரல் ஜானி என்பதிலும் நலர்து இல் அல் ஜானி என்பதிலும். ஃபர்ரல் ஜானி என்பதிலே ரஃபுடைய கட்டம், அதுக்கு அடையாளமான லம்மா வெளியாகவில்லை, ஃபர்ரல் ஜானி என்று சொல்லப்படும். நலர்து இல் அல் ஜானி, அதில் ஜர்ருக்கு அடையாளமான கஸ்ரா வெளியாகாமல் அப்படியே இருக்கிறது, குறைபாடாக இருக்கிறது. எனவே மன்கூஸ் என்றால் குறைக்கப்பட்டது, குறையுள்ளது என்பது பூரணத்துவம் பெறாதது. ஒன்றே ஒன்றுதான் அதில் வெளியாகும். ஹபஸ்துல் ஜானிய என்று, அல் ஜானிய என்ற நஸ்முக்கு அடையாளமான ஃபத்ஹா மாத்திரம் வெளியாகி வரும். இதுதான் அந்த பெயருக்குரிய காரணம் மக்சூரிலும் மன்கூஸிலும். இப்பொழுது இன்றைய பாடத்தில் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம். அல் மன்கூசு, மன்கூசும்
வஹ்வாலு யாராபிஹி அதனுடைய யாராபுடைய நிலைமைகளும். அல் அம்சிலா ஃபர்ரல் ஜானி குற்றம் செய்தவன் விரண்டோடினான். அதலல் காதி நீதிபதி நீதம் செலுத்தினார், நீதியுடன் நடந்து கொண்டார், நீதமாக நடந்து கொண்டார். நாதல் முனாதி அழைப்பாளன் அழைப்பு விடுத்தான். எந்தமுல் பாகி அல் பாகி என்றால் அநியாயக்காரன், கை செய்தப்படுகிறான், எல்லை மீறி நடப்பவன் அநியாயக்காரன் என்று சொல்லலாம். அநியாயக்காரன் கை செய்தப்படுகிறான். ஹபஸ்து அல் ஜானிய ஹபஸ்துல் ஜானிய குற்றம் செய்தவனை நான் சிறை பிடித்தேன், அதாவது சிறையில் அடைத்தேன், தடுத்து வைத்தேன். நஹ்தரிமுல் காதிய நீதிபதியை நாங்கள் மதிக்கிறோம், நீதிபதிக்கு நாங்கள் சங்கை செய்கிறோம். சமியாத்துல் முனாதிய அழைப்பாளன் பக்கம் செவி சாய்த்தேன், அதாவது அழைப்பாளனுடைய அழைப்பை செவியேற்றேன். யக்ரஹுன் நாசுல் பாகிய மனிதர்கள் அநியாயக்காரனை வெறுக்கிறார்கள், எல்லை மீறி நடப்பவனை வெறுக்கிறார்கள். நதர்த்து இலல் ஜானி குற்றவாளியை நான் பார்த்தேன். குந்து இஜ்லாலன் லில் காதி நீதிபதிக்கு கண்ணியம் செலுத்துவதற்காக எழுந்தோம். கும்னா என்று சொல்ல வேண்டும். கும்னா நாங்கள் எழுந்தோம், இஜ்லாலன் கண்ணியப்படுத்துவதற்காக லில் காதி நீதிபதிக்கு. இஜ்லாலன் என்பது இந்த இடத்தில் மஃபூல் லி அஜ்லிஹி என்று சொல்வார்கள், கண்ணியப்படுத்துவதற்காக என்ற அர்த்தத்தில். அது பின்னால் அந்த மஃபூலுடைய வகைகளில் பார்க்க முடியும். அஸ்ஸகைத்து இலல் முனாதி அஸ்ஸகைத்து இலல் முனாதி அழைப்பாளனின் பக்கம் நான் செவி சாய்த்தேன். அலல் பாகி அநியாயக்காரனுக்கு எதிராக சதுர தவாயிரு பீடைகள், காலத்துடைய பீடைகள் சுற்றும் என்பது அதனுடைய பொருளாகும். அல் பஹ்து விளக்கம். அல் கலிமாத்து அல் ஜானி வல் காதி வல் முனாதி வல் பாகி குல்லுஹா அஸ்மான் மோரபத்துன். அல் ஜானி அல் காதி அல் முனாதி அல் பாகி போன்ற சொற்கள் குல்லுஹா அவை அனைத்துமே அஸ்மான் மோரபத்துன் மோரபான இஸ்ம்களாகும். மோரபான என்றால் ஆமில்கள் நுழையும் பொழுது இறுதி மாற்றம் அடையக்கூடிய என்ற அர்த்தம். அவ்வாறான பெயர் சொற்களாகும். வஃபி ஆஹிரி குல்லி மின்ஹா அவற்றுடைய ஒவ்வொன்றுடைய கடைசியிலும் யாவுன் சாபித்தத்துன் தரிபாடான ஒரு யா இருக்கிறது. மக்சூருன் மா கப்லஹா அதுக்கு முன்னால் உள்ள, அந்த யாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று, அதாவது எழுத்து கசர் செய்யப்பட்டிருக்கிறது. ஃபர்ரல் ஜானி என்ற உதாரணத்திலே அல் ஜானி என்பதுதான் அல் இஸ்முல் மன்கூஸ். அதுக்கு அடையாளமாக கடைசியிலே ஒரு யா வந்திருக்கிறது, அத்தரிபாடான யா. அதுக்கு முன்னால் உள்ள எழுத்து கஸ்ரா, அதாவது பெற்றிருக்கிறது, அல் ஜானி என்பதாக. நூனுக்கு கஸ்ரா இருக்கிறது. அவ்வாறு தான் மற்ற உதாரணங்களிலும் நாங்கள் அல் காதி அல் முனாதி அல் பாகி என்று அல் இருக்கிறது. இந்த பகுதிகளில் ஒரு நுணுக்கத்தை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல் இருந்தால் ஒரு நிலையில் அது மொழியப்படும், அல்லில்லாவிட்டால் ஃபர்ரல் ஜானி என்பதை ஃபர்ர ஜானின் என்று சொல்ல வேண்டும், யா விழுந்துவிடும். ஹபஸ்துல் ஜானிய என்பதிலே ஹபஸ்து ஜானியன் என்று அல்லை நீக்கி விட்டுக் கொள்ள வேண்டும். நலர்து இலல் ஜானி என்பதிலே நலர்து இலா ஜானின் என்று வரும். அது பொதுவான ஒரு விடயம். அதை நாங்கள் இப்பொழுது சொன்னால் உங்களுக்கு சுமையாக இருக்கும். அல் உள்ள நிலையில்தான் நாங்கள் இந்த விடயங்களை இந்த கிதாபிலே சொல்லப்பட்டிருப்பதை கொண்டு விளங்கப்படுத்துகிறோம். ஹாதிஹில் அஸ்மாவு இந்த பெயர் சொற்கள், இங்கு சொல்லப்பட்ட பெயர் சொற்கள், ஒமா ஷாபஹா அவற்றுக்கு ஒப்பானவையும், இந்த அல் ஜானி அல் காதி அல் முனாதி அல் பாகி போன்ற பெயர் சொற்களும்
இவற்றுக்கு ஒப்பான ஏனைய அரபு மொழியில் உள்ள பல ஆயிரக்கணக்கான சொற்களும் அவற்றுக்கு ஒப்பானவைகளும் துசம்மா பெயர் சொல்லப்படும் வில் அஸ்மாயில் மன்கூசதி அல் அஸ்மால் மன்கூசா அதாவது குறைபாடான குறைக்கப்பட்ட பெயர் சொற்கள் என்று சொல்லப்படும். எது குறைக்கப்பட்டதென்றால் இந்த ரஃபூக்கு அடையாளமான லம்மாவும் அதே போன்று ஜர்ருக்கு அடையாளமான கஸ்ராவும் குறைக்கப்பட்ட பெயர் சொற்கள் என்பதாக சொல்லப்படும். ஒய்தா தாமல் நஹாதில் அஸ்மா இந்த பெயர் சொற்களை நாம் கூர்ந்து கவனித்தால் வஜது நாகா அவற்றை நாம் பெற்றுக்கொள்வோம். ஃபில் கிஸ்மில் அவ்வலி முதலாவது பகுதியிலே இந்த ஃபர்ரல் ஜானி அதல் அல் காதி நாதல் முனாதி எந்தமுல் பாகை போன்றவைகளில் மருஃபு அதன் ரஃபூ செய்யப்பட்டதாக நாம் பெற்றுக்கொள்வோம். லிஅன்ன குல்ல மின்ஹா நிச்சயமாக ஏனென்றால் அவற்றில் அந்த பெயர் சொற்களில் ஒவ்வொன்றும் யகௌ ஃபாயிலன் ஃபாயிலாக இடம்பெற்றிருக்கிறது. ஃபர்ரல் ஜானி என்பதில் அதனை தொடர்ந்த ஏனைய 3 உதாரணங்களிலும் ஃபாயிலாகத்தான் இடம்பெற்றிருக்கிறது. வஃபில் கிஸ்மி தானி இரண்டாவது பகுதியிலே ஹபஸ்துல் ஜானிய நஹ்தரிமுல் காலிய சமியாத்துல் முனாதிய யக்ரஹுன் நாசுல் பாகிய போன்ற உதாரணங்களிலே இரண்டாவது பிரிவிலே மன்சூபத்தன் அந்த ஒவ்வொரு இஸ்மையும் மன்சூபத்தன் நஸ்பு செய்யப்பட்டதாக நாங்கள் பெற்றுக்கொண்டோம். லிஅன்ன குல்ல மின்ஹா ஏனென்றால் நிச்சயமாக அவற்றில் அந்த இஸ்ம்களில் ஒவ்வொன்றும் யகௌ மஃபூலம் பிஹி செய்யப்படு பொருளாக இடம்பெறுகிறது. ஹபஸ்துல் ஜானிய என்பதிலே ஹபஸ்து ஃபிஅலுன் மாதின் லமீரு ஃபாயிலுஹு வல் ஜும்லத்து மினல் ஃபிஅலி வல் ஃபாயிலி ஜும்லத்துன் ஃபிஅலியத்துன் கபரியத்துன் வல் ஜானிய மஃபூலும் பிஹி மஃபூல் பிஹியாக இடம்பெற்றிருக்கிறது. வஃபில் கிஸ்மி சாலிசி மூன்றாவது பிரிவிலே நலர்த்து இலல் ஜானி கும்னா இஜ்லாலன் லில் காதி அஸ்கைத்து இலல் முனாதி அலல் பாகி ததூருத் தவாயிரு ஆகிய இந்த உதாரணங்களிலே மூன்றாவது பிரிவிலே மஜ்ரூரத்தன் பி ஹர்ஃபி ஜர்ரின் ஜர்ருடைய ஹர்ஃபை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டதாக அந்த இஸ்ம்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். வலாக்கின்னனா மேலும் என்றாலும் நாம் லானராகுனா இங்கு நாம் காண மாட்டோம் மின் அலாமாத்தில் யாராபி யாராபுடைய அடையாளங்களில் சிவல் ஃபத்ஹத்தில்லதி ஹிய அலாமத்துன் நஸ்பி எது நஸ்புக்கு அடையாளமாக இருக்கிறதோ அத்தகைய ஃபத்ஹாவை தவிர வேறு எதையும் யாராபுடைய வகைகளில் இங்கு பெற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் காண மாட்டோம். லானரா நாங்கள் காண மாட்டோம். எப்படி என்றால் ஃபத்ஹாவை தவிர என்றால் ஹபஸ்துல் ஜானிய என்பதில் ஃபத்ஹா தென்படுகிறது, நாங்கள் காணுகிறோம் ஃபத்ஹாவை வெளியாக இருப்பதை. ஃபர்ரல் ஜானி என்பதில் ரஃபூக் அடையாளமான லம்மாவை நாம் காணவில்லை. நதர்து இலல் ஜானி என்பதிலே ஜர்ருக்கு அடையாளமான கஸ்ராவை நாம் காணவில்லை. அல் ஜானி இலல் ஜானி என்பதாக இருக்கிறது. ஃபமஸ் சபபு ஃபி துஹூரி அலாமத்தின் நஸ்பி வஹ்தஹா நஸ்பு மாத்திரம் நஸ்பு உடைய அடையாளம் மாத்திரம் வெளியாகுவதற்கான காரணம் என்ன? வக்திஃபாயி அலாமத்தை ரஃபி வல் ஜர்ரி ரஃபினதும் ஜர்ரினதும் அடையாளங்கள் மறைந்திருப்பதற்கான காரணம் என்ன? ஹபஸ்துல் ஜானிய என்பதிலே நஸ்புக்கு அடையாளம் ஃபத்ஹா வெளியாக இருப்பதற்கான காரணம் என்ன? ஃபர்ரல் ஜானி என்பதிலே ரஃபூக் அடையாளமான லம்மா வெளியாகாமல் இருப்பதற்கான அதாவது மறைந்திருப்பதற்கான காரணம் என்ன? நதர்து இலல் ஜானி என்பதிலே ஜர்ருக்கு அடையாளமான கஸ்ரா வெளியாகாமல் இருப்பது அதாவது மறைந்திருப்பதற்கான காரணம் என்ன? அஸ்ஸபபு காரணம், ஃபீதாலிக அதற்கு காரணம், ஃபீதாலிக என்றால் நஸ்புடைய அடையாளம் வெளியாகுவதற்கும் ரஃபுடைய ஜர்ருடைய அடையாளங்கள் மறைந்திருப்பதற்கும் அதுதான் ஃபீதாலிக் என்றால் அதிலே
என்றால் அந்த மேலே சொல்லப்பட்டது. அதற்கான காரணம் ஆகிற குல்லி கலிமத்தின் ஒவ்வொரு சொல்லுடைய இறுதியும், நிச்சயமாக ஒவ்வொரு சொல்லுடைய இறுதியும் மின் ஹாதிஹில் கலிமாத்தி இந்த சொற்களிலே யாவாகும். நல்ல முறையில் உங்களுக்கு பார்க்கலாம். ஃபர்ரல் ஜானி, ஹபஸ்துல் ஜானி, நலர்துல் அல் ஜானி போன்ற உதாரணங்களிலே, அது மாத்திரமல்ல ஏனைய உதாரணங்களிலும் இந்த கடைசியில் வரக்கூடிய சொற்கள் பெரும்பாலும் கடைசி உதாரணத்தில் மாத்திரம் அலல் பாகி என்று ததுருத்தவாயிரு என்பதிலே அல் பாகி முன்னால் வந்திருக்கிறது. மற்ற அனைத்து உதாரணங்களிலும் கடைசியில் தான் அந்த இஸ்ம் மக்சூர், இஸ்ம் மன்கூஸ், மக்சூர் அல்ல மன்கூஸ் வந்திருக்கிறது. எனவே ஆகிற குல்லி கலிமத்தி மின் ஹாதிஹில் கலிமாத்தி யாவுன், இந்த சொற்களில் ஒவ்வொரு சொல்லுடைய இறுதியும் யாவாகும். வல்யாவு யா யஹீஃபு லுஹூருல் ஃபத்ஹத்தி அலைஹா, அதன் மீது யாவின் மீது ஃபத்ஹா வெளியாகுவது யஹீஃபு லேசாகும். உதாரணமாக ஹபஸ்துல் ஜானிய என்று நஸ்புக்கு அடையாளமான ஃபத்ஹா வெளியாகுவது லேசு, வாய்க்கு லேசு சொல்வது. ஹபஸ்துல் ஜானிய, லேசு என்பதை எமது அரபு மொழி, அதாவது அரபு இலக்கணவாதிகள் லேசு கஷ்டம் என்பதை முற்கால அரபு இலக்கணவாதிகள் தான், மொழியியலாளர்கள் தான் தீர்மானித்தார்கள், நாங்கள் அல்ல. வாய்க்கு கஷ்டமா லேசா என்பதை, ஹபஸ்துல் ஜானிய என்பதில் அது வாய்க்கு லேசாக இருக்கிறது. வல்யாவு யஹீஃபு லுஹூருல் ஃபத்ஹத்தி அலைஹா வயஸ்குலு லுஹூரு குல்லி மினல் லம்மத்தி வல் கஸ்ரத்தி, லம்மா மேலும் கஸ்ராவில் இருந்து ஒவ்வொன்றும் வெளியாகுவது யஸ்குலு சுமையாகும். அந்த யாவின் மீது லம்மா வெளியாகுவது சுமை. எப்படி சுமை என்றால், ஃபர்ரல் ஜானி என்று சொல்வது லேசு, ஃபர்ரல் ஜானியு என்று சொல்வது வாய்க்கு அது கஷ்டம். நலர்து இலல் ஜானி என்று சொல்வது லேசு, நலர்து இலல் ஜானி என்று சொல்வது வாய்க்கு கஷ்டம் என்பதுதான் மொழியியலாளர்கள் இலக்கணவாதிகளுடைய நிலைப்பாடாகும். வலிதாலிக்க, அதனால தான் துன்சபு ஹாதிஹில் அஸ்மாவு, இந்த பெயர் சொற்கள் நஸ்பு செய்யப்படும் பிஃபத்ஹத்தின் லாஹிரத்தின், லாஹிரா என்பதற்கு நீங்கள் கோடு போட்டு வைத்துக் கொள்ளுங்கள் பென்சிலால். பிஃபத்ஹத்தின் லாஹிரத்தின், அல்லது நீங்கள் கோடு போட்டு அடையாளம் பண்ணி ஏதோ ஒரு வகையில் வைத்துக் கொள்ளுங்கள். லேப்டாப், மொபைல் ஃபோனாக இருந்தால் நீங்கள் போடக்கூடிய விதத்தில் அந்த ஃபத்ஹா லாஹிரா என்பது கீழே கோடு போட்டுக் கொள்ளுங்கள். பிஃபத்ஹத்தின் லாஹிரத்தின், வெளிப்படையான ஃபத்ஹாவை கொண்டு இந்த இஸ்ம்கள் நஸ்பு செய்யப்படும். ஹபஸ்துல் ஜானிய என்பதாக அதிலே ஃபத்ஹா வெளியாகுவது லேசாகும். வத்துர்ஃபு வத்துஜர்ரு, மேலும் ரஃபு செய்யப்படும் அவைகள் அந்த இஸ்ம்கள். வத்துஜர்ரு, மேலும் ஜர்ரும் செய்யப்படும். பிலம்மத்தின் வ கஸ்ரத்தின் முகத்தரத்தைனி அலல் யாய், முகத்தரத்தைனி என்பதற்கு கீழே நீங்கள் கோடு போட்டுக்கொள்ளுங்கள். யாவின் மீது ஏற்படுத்தப்பட்ட லம்மா கஸ்ராவை கொண்டு ரஃபும் ஜர்ரும் செய்யப்படும். அதாவது ஏற்படுத்தப்பட்ட லம்மாவை கொண்டு ரஃபு செய்யப்படும், ஏற்படுத்தப்பட்ட கஸ்ராவை கொண்டு இந்த இஸ்ம்கள் ஜர் செய்யப்படும். ஃபர்ரல் ஜானி என்பதிலே லம்மா மறைமுகமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இலல் ஜானி என்பதிலே கஸ்ரா மறைமுகமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான். அடுத்ததாக அல் காயிதத்துல் வாஹிதத்துல் அர்பாவுன 41வது விதி. அல் மன்கூஸ் ஆகிறது. அது குல்லுஸ்மின் மோரபின், மோரபான ஒவ்வொரு இஸ்மும் ஆகும். ஆஹிருஹு, அதனுடைய இறுதி யாவுன் லாசிமத்துன், பற்றி பிடித்திருக்கக்கூடிய யாவாக இருக்கிறது. அதாவது உறுதியாக பற்றி பிடித்திருக்கக்கூடிய யாவாக இருக்கிறது. மக்சூருன் மா கப்லஹா, அதற்கு முன்னால், ஹா என்றால் எதற்கு முன்னால், அந்த யாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று, அந்த யாவுக்கு முன்னால் உள்ள
எழுத்து கஸ்ர் செய்யப்பட்டிருக்கும். அதாவது அல் மன்கூஸ் என்றால் அது பெயர் சொல்லாக இருக்கும், மோரபாக இருக்கும். மோரப் என்றால் ஆமில்கள் வரும் பொழுது இறுதி மாற்றமடையக்கூடியது. இறுதி மாற்றமடைதல் என்பது அது வெளிப்படையிலும் மாற்றமடையும், மறைமுகமாகவும் மாற்றமடையும். தக்தீரிலும் இந்த மக்சூர் மன்கூஸுடைய பாடங்களிலே மறைமுகமாக மாற்றமடைகிறது என்பதாகும். நல்ல முறையில் மபனிக்கும் இந்த மக்சூர் மன்கூஸ் ஆன இஸ்ம்களுக்கு இடையில் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மபனியான வார்த்தை என்பதும் மோரபான வார்த்தை என்பதும் வேறு. மபனி என்றால் இறுதி மாற்றம் அடையாது, வெளிப்படையிலும் மாற்றமடையாது, உள்ரங்கத்திலும் மாற்றமடையாது. ஆனால் மோரப் என்றால் வெளிப்படையில் அதிகமாக மாற்றமடைவதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். மறைமுகமாக மாற்றமடையக்கூடியவைகளும் இருக்கின்றன. இந்த மக்சூரான இஸ்மிலே உள்ள 3 நிலைமைகளையும் போல, அதாவது ஜா அல் ஃபதா, ராயித்துல் ஃபதா, மரர்து பில் ஃபதா என்று நாங்கள் சொல்லலாம். மக்சூரிலே வரப ஈசா மூசா பில் அசா என்று நாங்கள் சொல்லி காட்டினோம். 3 நிலைமையிலும் அந்த மக்சூருடைய மோரபான அந்த இஸ்முடைய இறுதியிலே தக்தீரிலே மறைமுகமாக மாற்றம் நடைபெற்றிருக்கிறது. அதே போன்றுதான் மன்கூஸிலும் நஸ்புடைய அடையாளமான ஃபத்ஹாவை தவிர மற்ற ரஃபூக் அடையாளமான லம்மாவும் ஜர்ருக்கு அடையாளமான கஸ்ராவும் வெளியாக மாட்டாது. நஸ்புக் அடையாளமான ஃபத்ஹா மாத்திரம்தான் வெளியாகும் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே அல் மன்கூஸ் என்பது இஸ்மாக இருக்கும், பேர் சொல்லாக. மோரபாக இருக்கும், ஆமில்கள் நுழையும் பொழுது இறுதி மாற்றமடையும். அடுத்ததாக அதனுடைய இறுதி லாசிமத்தான யாவாக இருக்கும், அந்த கட்டிப்படுத்திருக்கக்கூடிய யாவாக இருக்கும். அடுத்ததாக அந்த யாவுக்கு முன்னால் உள்ள எழுத்து கஸ்ர் செய்யப்பட்டிருக்கும் என்பதாகும். அல் காய்தத்து சானியத்து வல் அர்பவுன, இந்த காய்தாவை நீங்கள் கொஞ்சம் வாசியுங்கள். இந்த காய்தாவிலே அல் காய்தத்து சானியத்து வல் அர்பவுன 42வது விதி, துகத்தரு அல்லம்மத்து அல் கஸ்ரத்து அல் ஆஹிரில் மன்கூசி, மன்கூசுடைய இறுதியிலே லம்மாவும் கஸ்ராவும் ஏற்படுத்தப்படும். ஹாலத்தை ரஃபி வல் ஜர்ரி, ரஃபுடைய மேலும் ஜர்ருடைய 2 நிலைமைகளிலும் மன்கூசுடைய இறுதியிலே லம்மாவும் கஸ்ராவும் ஏற்படுத்தப்படும். அம்மன் நஸ்போ வயக்கூன் பி ஃபத்ஹத்தின் லாஹிரத்தின் அல் ஆஹிரி, இறுதியிலே வெளிப்படையான ஃபத்ஹாவை கொண்டு ஆகும். எனவேதான் இதுதான் இந்த பாடத்துடைய சுருக்கம். தம்ரீன் அவ்வல், முதலாவது பயிற்சிக்கான வழிகாட்டல். ஐயனில் அஸ்மால் மன்கூசத்த ஃபில் இபாராத்தில் ஆத்தியத்தி, வரக்கூடிய வாசகங்களிலே மன்கூஸான இஸ்ம்களை குறிப்பிடு. இங்கு 6 உதாரணங்கள் இருக்கின்றன. தக்சுரு ஃபிர் ரீஃபி, கிராமப்புறத்திலே அதிகமாகும். அல் மராயில் ஹஸ்பத்து, செழிப்பான மேய்ச்சல் தலங்கள். அல் மராவுக்கு பன்மை அல் மராயி. அடுத்து தக்சுருல் அஃபாயி ஃபி சயீதி மிஸ்ர, சயீது மிஸ்ர் என்பது மேல் எகிப்து என்று சொல்வார்கள். கீழ் எகிப்து, மேல் எகிப்து என்று 2 பாதி இருக்கிறது. மேல் எகிப்துக்குத்தான், அதாவது எகிப்துடைய தெற்கு திசையில் உள்ள பகுதிக்குத்தான் சொல்லுவது சயீது மிஸ்ர். எகிப்து மேல் எகிப்து, சயீத் என்றால் நிலம் என்பது பொருள். இந்த இடத்தில் எகிப்துடைய நிலம் என்பதை விட மேல் எகிப்திலே பாம்புகள் அதிகமாக இருக்கின்றன. அல் அஃபாவுக்கு பன்மை அல் அஃபாயி, தக்சுருல் அஃபாயி ஃபி சயீதி மிஸ்ர. அடுத்தது பிர்ராயி, மெய்ப்பாளனின் மூலம்தான் தஸ்லுஹுர் ராயியத்து, மெய்ப்பாளர்கள் சீராகுவார்கள். ராயா என்ற சொல்லுடைய பன்னு ராயா, ராய் என்றால் மெய்ப்பாளன், அதாவது ஆட்சியாளனின் மூலமாக ஆட்சிக்குட்பட்டவர்கள் என்ன செய்வார்கள், சீராகுவார்கள். பில் ஹாக்கிமி யஸ்லுஹுல் மஹ்கூமூன என்ற அர்த்தம். பிர் ரைசி யஸ்லுஹு அல் மர்ஊசூன என்ற அர்த்தம்.
ஆட்சியாளரின் மூலம், பில் ஹாக்கிமி ஆட்சியாளர் மூலமாக, யஸ்லுஹு அல் மஹ்கூமுன ஆட்சிக்குட்பட்டவர்கள் சீராகுவார்கள், பிர் ரஈசி தலைவரின் மூலம், யஸ்லுஹுல் மர்ஊசூன தலைமைத்துவத்துக்கு உட்பட்டவர்கள் சீராகுவார்கள் என்பதை போன்று பிர் ராஇ தஸ்லுஹுர் ராயியத்து. அதே போன்று யுஅதரு ஷாஹி யுஅதரு ஷாஹி மன்னிப்பு வழங்கப்படுவான், அவின் நாசி அஸ்ஸாஹி அந்நாசி அதாவது பொதுவாக மறந்தவன் என்ற அர்த்தம். அஸ்ஸாஹி என்றால் மறந்தவன், அந்நாசி என்றால் மறந்தவன். இது அஹ்தா அவன் தவறு செய்யும் பொழுது, மறந்தவன் தவறு செய்யும் பொழுது யுஅதரு மன்னிக்கப்படுவான், அவனுக்கு அவனுடைய காரணம் ஏற்றுக்கொள்ளப்படும். வலா உதுர அதாவது காரணம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, மன்னிப்பு இல்லை. லில் முத்தமாதி ஃபிஸ் அன்பி பாவத்திலே தொடர்ந்திருப்பவன், பாவத்தில் எல்லை மீறி நடப்பவன், அவனுக்கு காரணம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல் கரது அஸ்ஸாமி அல் கரது சாமி உயர்ந்த நோக்கம், பில் ஹயாத்தி வாழ்விலே, அந்த ஐஷ சைதன் அந்த ஐஷ மஸ்ரூரன் என்ற அர்த்தம், நீ மகிழ்ச்சியாக வாழ்வதாகும். வாழ்வில் உயர்ந்த இலக்கு நீ மகிழ்ச்சியாக பாக்கியமுள்ளவனாக வாழ்வதாகும். லாயாமனுல் இன்சானு மனிதன் அச்சந்தீர்ந்திருக்க மாட்டான், அவாதிய ஜமானி காலத்துடைய பீடைகள், சோதனைகள் பீடைகள் என்பது அர்த்தம். காலத்துடைய பீடைகளிலிருந்து மனிதன் அச்சம் தீர்ந்திருக்க முடியாது. தம்ரீன் சானின் இரண்டாவது பயிற்சி, லாயில் அஸ்மால் ஆத்தியத்தை ஃபி ஜுமலின் முஃபீதத்தின் வரக்கூடிய இஸ்ம்களை சொற்களை பயனுள்ள வாக்கியங்களில் வை, பிஹைத் யக்கூனு குல்லு மின்ஹா மர்ரத்தன் ஃபாயிலன் அவற்றில் ஒவ்வொன்றும் ஒரு விடுத்தம் ஃபாயில் ஆக இருக்க வேண்டும், வ மர்ரத்தன் மஃபூலம் பிஹி இன்னும் ஒரு விடுத்தம் மஃபூல் பிஹியாக செய்யப்படும் பொருளாக இருக்க வேண்டும், வ மர்ரத்தன் மஜ்ரூரன் பி ஹர்ஃபி ஜர்ரின் இன்னொரு விடுத்தம் ஜர்ருடைய ஹர்ஃபை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். இங்கு 5 சொற்கள் இருக்கின்றன. அல்லயாலி இரவுகள், அத்தாயி அழைப்பாளன், அல் முசல்லி தொழக்கூடியவன், அல் மஆலி உயர்ந்தவைகள், அல் மபானி கட்டடங்கள் என்பது பொருள். தம்ரீன் சாலிஸ் மூன்றாவது பயிற்சி, இதில் 4 பகுதிகள் இருக்கின்றன. கவ்வின் சலாத ஜுமலின் இஸ்மியத்தான 3 வாக்கியங்களை அமை. இஸ்மியத்தான வாக்கியங்கள் என்றால் அந்த இஸ்மை கொண்டு ஆரம்பிக்கப்படக்கூடிய வாக்கியம். அல் முபத்ததா ஃபி குல்லி மின்ஹா அவை ஒவ்வொன்றிலும், அந்த வாக்கியங்களில் ஒவ்வொன்றிலும் முபத்ததா எழுவாய், இஸ்முன் மன்கூஸான இஸ்மாக இருக்க வேண்டும். அடுத்ததாக கவ்வின் சலாத ஜுமலின் ஃபிஅலியத்தான 3 வாக்கியங்களை அமை. அல் ஃபாயிலு ஃபி குல்லி மின்ஹா அவற்றில் ஒவ்வொன்றிலும் ஃபாயில், அல் ஃபாயில் என்றாலும் எழுவாய் தான், எழுவாய், மின்ஹா அவற்றில் ஃபாயில் இஸ்முன் மன்கூஸான இஸ்மாக இருக்க வேண்டும். கவ்வின் சலாத ஜுமலின் ஃபிஅலியத்தான 3 வாக்கியங்களை அமை. அல் மஃபூல் பிஹி ஃபி குல்லி மின்ஹா அவற்றில் ஒவ்வொன்றிலும் மஃபூல் பிஹி செய்யப்படும் பொருள் இஸ்முன் மன்கூஸான இஸ்மாக இருக்கும். அடுத்ததாக கவ்வின் சலாத ஜுமலின் 3 வாக்கியங்களை அமை. ஹபர் கான ஃபி குல்லி மின்ஹா அவற்றில் அவை ஒவ்வொன்றிலும் கானவுடைய ஹபர் இஸ்முன் மன்கூஸான இஸ்மாக இருக்கும். அடுத்ததாக தம்ரீன் ராபி 4வது பயிற்சி, ஹாத் இஸ்மன் மன்கூசன் மின் குல்லி ஃபாலி மின் அல் அஃபாலில் ஆத்தியதி வரக்கூடிய வினைச்சொற்களில் ஒவ்வொரு வினைச்சொல்லிலும் உள்ள மன்கூஸான இஸ்மை கொண்டு வா. சும்மல்லாஹு ஃபி ஜும்லத்தின் முஃபீதத்தின் பயனுள்ள வாக்கியத்தில் பின்பு அதனை வை. சஆ முயற்சித்தான், ஷஃபா குணப்படுத்தினான், ஷுஃபிய என்றால் குணமானான் சுகமானான், ஷஃபா என்றால் சுகமாக்கினான் குணமாக்கினான், ரலிய பொருந்தி கொண்டான், ஹதா நேர்வழி காட்டினான், சாயன் ஷஃபா யஷ்ஃபி ஷிஃபாயத்தன் ஷிஃபான் ஷஃபா யஷ்ஃபி ஷிஃபான், ரலிய அல்லாஹ் ருலன், ஹதா யஹதி ஹிதாயத்தன் என்று அந்த ஒவ்வொரு வினைச்சொல்லுடைய முலாரி மற்றும் மஸ்தர் என்ற வினையடியை நாங்கள் சொல்லலாம்.
தம்ரீனுன் ஃபில் யாராபி, யாராபிலே ஒரு பயிற்சி ரக்கம் ஹம்ஸ் 5வது இலக்கத்தில். அதில் முதலாவது பகுதி நமூதஜ் மாதிரி. ரஜுலுல் காசி, ரஜுலுல் காசி கல் நெஞ்சம் படைத்த மனிதன், அதாவது இறுக்கமான உள்ளம் படைக்கப்பட்ட மனிதன், மக்ரூஹுன் வெறுக்கப்படக்கூடியவன், மக்கள் அவனை அவசரமாக வெறுத்து விடுவார்கள். ரஜுலு முபுத்ததவுன் மர்ஃபூன் பில் லம்மதி அல் காசி நாத்துன், அதாவது சிஃபத்தாக இடம்பெறுகிறது. ரஜுலு மனிதன், எப்படியான மனிதன்? அல் காசி இறுக்கமான உள்ளம் படைக்கப்பட்ட மனிதன். அல் காசி என்பது எஜெக்டிவாக இருக்கிறது, அதாவது பேருரி சொல்லாக வந்திருக்கிறது. அந்த வகையிலே அல் காசி என்பது நாத் அல்லது சிஃபத் என்று சொல்வார்கள். மர்ஃபூன், நாத்துன் மர்ஃபூன் பில் லம்மத்தின் முகத்தரத்தின் அலல் யாய், யாவில் ஏற்படுத்தப்பட்ட லம்மாவை கொண்டு அது ரஃபு செய்யப்பட்ட நாத்தாக இருக்கிறது. மக்ரூஹன் என்பது ஹபருல் முபுத்ததை மர்ஃபூன் பில் லம்மதி, முபுத்ததாவுடைய ஹபராக இருக்கிறது, லம்மாவை கொண்டு ரஃபு செய்யப்பட்டிருக்கிறது. ஆரிபில் ஜுமலல் ஆத்தியத்தை வரக்கூடிய வாக்கியங்களுக்கு யாராபு சொல்லு 2வது பகுதி. இங்கு 3 வாக்கியங்கள் இருக்கின்றன. யஸ்உபு சஃபரு ஃபி ஸஹாரா, அஸ்ஸஹ்ராஉ என்ற சொல்லுடைய பன்மை அஸ்ஸஹாரா, சஹாரா என்பதல்ல, ஃபி ஸஹாரி, அஸ்ஸஹாரி. அஸ்ஸஹ்ராஉ அதனுடைய பன்மை அஸ்ஸஹாரி. யஸ்உபு சஃபரு பயணம் கஷ்டமாக இருக்கிறது, ஃபி ஸஹாரி பாலைவனங்களிலே, பாலைவனங்கள். யஸ்உபு என்றால் சௌப யஸ்உபு சுஊபத்தன், சௌப என்றால் கஷ்டமானது, அதனுடைய எதிர்ச்சொல் சஹுல யஸ்ஹுலு சுஹூலத்தன், லேசாகியது. இந்த இடத்தில் சௌப என்றால் சஹுலவுடைய எதிர்ச்சொல், சௌப கஷ்டமாகியது, அந்த வகையில் யஸ்உபு கஷ்டமாக இருக்கும். அடுத்த வாக்கியம் தபுலுகு தொய்யாராத்து, விமானங்கள் அடைகின்றன, அல் மகானல் காசிய, காசிய என்றால் அல் காசி என்றால் அல் பஈத, தூரமான இடத்தை விமானங்கள் அடைகின்றன, ஃபி வக்தின் கசீரின் சுருக்கமான நேரத்திலே. அல்வாதி ஹசீபுன், அல்வாதி பள்ளத்தாக்கு, ஹசீபுன் செழிப்பாக இருக்கிறது. எனவே இத்துடன் இந்த பாடம் முடிவடைகிறது. லிஸ்முல் மன்கூஸ் என்ற தலைப்பில் நாங்கள் பார்த்தோம். அதுக்குரிய வரை அல் மன்கூஸ் என்றால் ஹுவ குல் இஸ்மின் மோரபின் ஆஹிருஹு யாவுன் லாசிமத்துன் மக்சூருன் மா கப்லஹா. அடுத்ததாக அல் காயிதத்து சானியத்து வல் அர்பவுன் என்பதிலே துகத்தருல் லம்மத்து வல் கஸ்ரத்து வல் ஆஹிரில் மன்கூசி ஃபி ஹாலத்தை ரஃபி, ஃபி ஹாலத்தை ரஃபி வல் ஜர்ரி அம்மன் நஸ்பு ஃபயகூன் பி ஃபத்ஹத்தின் லாஹிரா லாஹிரத்தின் அலல் ஆஹிரி என்று நாங்கள் அந்த வரைவிலக்கணத்தையும் மற்றும் ஒரு விதியையும் பார்த்தோம். பாடங்களை துயருங்கள், உங்களுடைய நல்ல கருத்துக்களை, ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முடிந்தால் சொல்லுங்கள். எமக்கும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தியுங்கள். அல் குர்ஆனை விளங்குவதற்காக நாங்கள் இந்த அரபு மொழியை படிக்கிறோம், அல்லது தொழில் ரீதியாகவும் சிலர் படித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எமது கஷ்டங்களை இலேசுபடுத்துவானாக, பயனுள்ள அறிவை எமக்கு தருவானாக. அடுத்ததாக பயனற்ற அறிவில் எங்களை பாதுகாப்பானாக. எங்களுடைய பாவங்களை அல்லாஹ்வை மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய பாவங்களை அழித்து நன்மைகளாக மாற்றுவாயாக. எங்களுடைய முடிவை கலிமாவுடன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று மொழிந்தவர்களாக ஆக்குவாயாக. கபர் வேதனையிலிருந்து எங்களை பாதுகாத்தருள்வாயாக. நரக வேதனையிலிருந்து பாதுகாத்தருள்வாயாக. உயர்தரமான சுவனத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை, மறுமையில் உமது திருவதனத்தை பார்த்து இன்பமடையக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தந்தருள்வாயாக. வாஹ்ரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.